வணக்கங்கண்ணே, இது சிங்கப்பூர் மண்ணு. மச்சான் வெற்றிகரமாக 500வது தடவை கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாடா. ஏதாவது நல்ல டிஷ்ஷாக இருந்தால் போடு, பார்த்து சமைச்சுக்கிறேன். வெய்ய போட்டு தொலைகிறேன். அட சோறு சார் ஆக்கி பழகுங்கடான்னு படிச்சு சொன்னேன். ஒருத்தனாவது கேட்டீங்களாடா அன்னைக்கு? வீட்டுக்காரி அம்மா வீட்டுக்கு போயிட்டா, ஆட்டுக்குட்டி வீட்டுக்கு போயிட்டான்னு வந்துட்டான் வாய் தூக்கிட்டு. கடைக்கடையா போய் திங்கல மட்டும் உனத்தையே இருக்கு. போயான்னு சொல்லிட்டு ஆயா வீட்டுக்கு போனா கிடக்குது. தாயா புள்ளையா பழகியாச்சு. அதனால இந்த சோயா வச்சு மேட்ரு சிம்பிளா முடிப்ப வாங்க கண்ணு. கிட்டத்தட்ட ஊறுகா மாதிரி தான் கண்ணு. சோயாவை சுடுதண்ணில ஊற வச்சு புளிஞ்செடுத்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், வினிகர் ஊத்தி 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு தேங்காய் எண்ணெயில தனியா வணக்கி எடுத்து தாளிப்புக்கு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், காரத்தை பேலன்ஸ் பண்றதுக்கு கொஞ்சமா வெல்லம், தேவையான அளவு வினிகர் ஊத்தி பெருங்காயத்தை போட்டு கலக்குனா சோயா ஊறுகா ரெடி கண்ணு. டேய் வீடியோ போட்டேன், போய் பார்த்து சமைச்சுக்கோ. ஓகே மச்சான், அப்படியே அடுப்பு எப்படி பற்ற வைக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டோன்னா இப்போவே ஆரம்பிச்சிடலாம்.